18 வருஷமா ஒரு பிச்சைக்காரனை போல, படிப்பில்ல, அப்பா குடிகாரன், குடினால் மரித்து போய்விட்டார் கிணத்தில் விழுந்து. அம்மா வறுமையில மரித்து போயிட்டாங்க. 10 வயசுல போலியோவினால் கால் பாதிக்கப்பட்டது. சாப்பாடுக்கு வழி இல்ல. சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு போன தவிர படிப்புக்கு எனக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. நான் ஊரார் மத்தியில மதுபான பாடலை போல ஆனேன். ஊரார் சொன்னாங்க, ட்ரெயின்ல போய் பிச்சை எடு என்று சொன்னார்கள். என் தலையில கொட்டுவார்கள். திருமண வீட்டுக்கு போனாலும் அடித்து தலையில கொட்டி இருக்கிறார்கள், கேவலப்படுத்திருக்கார். தரித்திரம் பிடிச்சவர் என்று சொல்லி வாழ்வதற்கு வழியே இல்லை. சாவின் உச்சக்கட்டத்திற்கு போய் தான் சொன்னேன், கடவுள் யார் ஐயா, கடவுள் யார்? தாவீது சொல்றது போல இந்த ஏழையின் சத்தத்தை இயேசு கேட்டதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில பாட வச்சிருக்கிறார். இயேசு எந்த மனுஷனையும் வாழ வைக்கிற தெய்வம். சொல்லுங்க, வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம். வாழ்வே நீர்தானையா. என்னை யாரும் உயர்த்தல. கஷ்டப்பட்ட நாட்களில ஊழியத்துல வந்த பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. பிளாட்பாரத்தில் உட்கார்ந்துக்கிறேன், சாப்பாட்டு வழி இல்ல. ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். என் வாழ்க்கை தீர்மானிச்சேன், சாவை தவிர வேறு எதுவும் என்னை பிரிக்க கூடாது இயேசுவின் அன்பில் இருந்து. ஆமென். அந்த உறுதியான தீர்மானம், பக்தி, வைராக்கியம், அதுதான் இன்றைக்கு தேசங்களில் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்க, நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றேனே, கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. படிப்பறிவு இல்லாதவனை பேச வச்சார். பாடல்களை கர்த்தர் எழுத வச்சார். எழுதல நான் வாயை திறந்த பாட்டு வந்துடும், லிரிக்ஸ் அண்ட் டியூன் வந்துடும். ஆமே சொல்லுங்களேன். அவர் கொடுத்தது எல்லாம் நான் ஆவியில் நிறைந்து உச்சக்கட்டத்திற்கு போகும் பொழுது என் பாட்டெல்லாம் அந்நிய பாஷையில் வரும். ஆமே சொல்லுங்களேன்.